முகமது வாப்பா மகன் தூக்கில் போடப்படுவாரா? வழக்கு விசாரணை தொடங்கியது. வாப்பா மகனுக்கு எதுவும் ஆகாது, ஆகக்கூடாது. மீறி ஏதாவது ஆச்சுன்னா என்ன பணம் வேணும். எதுக்கு? கப்பல்ல பாம்பு வச்சிருக்கு. அதான் பேசின அமௌண்ட் கொடுத்துட்டேன். பாம்பு வைக்கிறப்ப என்னமோ சாதாரணமா தான் நினைச்சேன். ஆனா நியூஸ் பிளாஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கேன். விக்டர், நம்ம சர்வதேச லெவல்ல குற்றங்களை பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சில்லறத்தனமா பிஹேவ் பண்ணாத. நல்ல இல்ல. வேணுங்கிறத எடுத்துக்கோ. ₹10 எடுத்திருக்கேன். விக்டர், திரும்பி வர மாட்டிய? வரமாட்டேன். அப்பா யாரு? ஃபாதர். எந்த சர்ச் ஃபாதர்? செல்வாட அப்பா. ஓ ஃபாதர். ஐயோ, திடீர்னு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, கிளம்பி வந்துட்டேன். வர வழியில தான் தெரியும் இன்னைக்கு கார்த்திகை தீபம். வழியெல்லாம் ஒரே பட்டாசு, நெருப்பு. இதெல்லாம் எனக்கு அலர்ஜின்னு உனக்கு தான் தெரியுமே. ஆனா சிகார் மட்டும் பத்த வைப்பீங்க. ஐயோ, வீடு ஒரே கேவலமா இருக்கு. அப்பா உட்காருங்கப்பா, உட்காருங்க. ஐயோ, இந்த டியூப்லைட் வேற. எக்ஸ்கியூஸ் மீ, 2 minutes சரி பண்ணிடுறேன். கப்பல் மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கேன். ஏதோ சொந்த காலில் நிக்க போறேன்னு சொல்லிட்டு எதுக்குடா இதெல்லாம்? ஒரு ரூம்ல இந்த சேரே சொந்த காலில் நிக்க முடியல. வெயிட் பண்ணி பாருங்கப்பா, எனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அப்பா, சொந்த காலில் நிக்கிறது நான் சும்மாவா? ஜெயிச்சு காட்டுறேன். நீ என் பையன்டா, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்ன ஒண்ணு, நீ என் கூட இல்லைங்கிற வருத்தம் தான். நான் ஒண்ணும் உங்களோட சண்டை போட்டோ இல்ல கோச்சிக்கிட்டோ வீட்டு விட்டு வரலையே. 21 வயசு வரைக்கும் நான் வளர்த்துட்டீங்க. இனிமே உங்க நிலையில நிக்காம, பண பலம் இல்லாம என் சொந்த திறமையில நிக்கணும்னு நினைச்சேன். நீங்க கூட என்ன சந்தோஷமா தானே நினைச்சீங்க. அப்புறம் என்னப்பா வருத்தம்? செல்வா, வாமா, உன் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. இதெல்லாம் எங்க வீட்டுல கார்த்திகைக்காக செஞ்சது. அப்பா, இதெல்லாம் சுமதியே செஞ்சது. ஓகே சுமதி, இப்ப வந்துடுறேன். நோ, உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட், சாப்பிடக்கூடாது. என்னைக்கா ஒரு நாள் தான்ப்பா. ஓகே. என்னப்பா, இன்னைக்கு ஊரெல்லாம் கார்த்திகை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா நேற்று எவனோ ஒருத்தன் கடல்ல கார்த்திகை கொண்டாடிட்டான். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கப்பல்பா. ஒரே ராத்திரில புஸ்வானம் ஆயிடுச்சு. எரிஞ்சதெல்லாம் மக்களுக்கு பயன்படுற மருந்து, மாத்திரை. 25 பேர் செத்துருக்காங்க. கொண்டுட்டுப்பா, எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இந்த பாவிகளை நடு ரோட்ல நிக்க வச்சு ஷூட் பண்ணுவேன். சாரிப்பா, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். என்னப்பா சாப்பிடாம இருந்துட்டீங்க? நானும் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன். வரேன். அப்பா, செல்வா, செல்வா, யார் யாரு செல்வா? யார் யா செல்வா? இருக்கிறவங்கள கூப்பிட மாட்டீங்களே? சார்,
ஐம் செல்வா. என்னையா குதிரையில வந்திருக்க? வந்து சரி சரி சீக்கிரம் போ. குட் மார்னிங் சார். எஸ், டேக் யுவர் சீட். போலீஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. பாக்கெட் கிழிஞ்சி சட்டை அழுக்காகி என்ன இதெல்லாம்? சார் வர்ற வழியில பப்ளிக் பிளேஸ்ல ஒரு மர்டர் சார். கொலையாளிகளை பிடிக்கலாம் முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க தப்பிச்சானுங்க சார். அதான் இந்த மாதிரிலாம். எந்த இடத்துல மர்டர்? தேனப்பட்ட சிக்னல் சார். கிவ் மீ ஃபைல். கண்ட்ரோலா? நான் டேஜி பேசுறேன். என்ன ஏன் தேனப்பட்ட சிக்னல் மர்டராமே? சரி. போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போலீஸ் டியூட்டி பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சா சட்டம் ஒழுங்கு, கிரைம், இது ரெண்டுல எதை தேர்ந்தெடுப்பீங்க? சட்டம் ஒழுங்கு சார். ஏன்? ஒரு நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியா இருந்தா கிரைம்ஸே நடக்காது சார். ஓகே, we will call you. தேங்க்யூ சார். தப்புன்னு தெரிஞ்சும் தப்பு பண்றாங்களே, அவங்க ஈபிகோ செக்ஷன் எதுவுமே மன்னிக்காது. முத்துசாமி, அப்பாவுக்கு ஒழுங்கா மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறீங்களா? சாமுல ஐயா ஒழுங்கா மாத்திரை சாப்பிடறாருங்க, ஆனா சாப்பியில தான் பிரச்சனை. கிமு கிபி கேள்விப்பட்டிருக்கேன், அதுல சாமு சாப்பி. சாமுனா சாப்பிடறதுக்கு முன்னாடிங்க, சாப்பினா சாப்பிட்டதுக்கு பின்னாடிங்க. ஐ சி. உங்க ஓனர் மேல கூசி ஆக்ஷன் எடுக்கிறேன் கூடிய சீக்கிரம். தாத்தா, தம்பி, ஓப்பனர் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன், எதுக்கு தனியா போயிருக்கேன்? இந்த ஆத்தோட இருக்கப்படாதா? கிளிக்கு ரத்தம் வளர்த்துருத்தோ, அத்தை விட்டு பறந்து அப்பா எப்ப போனீங்க? சரி, கிளி என் காக்கி கலர்ல வந்திருக்கு. அப்பா, இப்ப நான் சாதாரண செல்வா இல்ல, சப் இன்ஸ்பெக்டர் செல்வா ஆக போறேன். இன்டர்வியூலாம் ஓவர், எல்லாமே சூப்பர். ஆர்டர் வந்தானே சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். டேய், சாப்பிட்டு போடா. அப்பா, லேடி கான்ஸ்டபிள் ஜோதி ட்ரெஸ், அவங்க டியூட்டிக்கு போவானா? மினிஸ்டர் இருக்காரா? வணக்கம் சார், நான் வரதராஜன் பேசுறேன். சமீபத்துல அந்த போலீஸ் செலக்ஷன் நடந்ததுல, அதுல என் பையன் செல்வா அட்டென்ட் பண்ணிருக்கான். அவருக்கு அந்த வேலை கிடைக்கணும், அவ்வளவுதானே வருதுறேன். நோ, கிடைக்க கூடாது. கிடைக்க கூடாதா? எஸ். சரி, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. என்னப்பா, ஷாக் ஆயிட்டீங்களா? ஆமா, ஷாக் ஆயிட்டேன். பின்ன இப்படி நீ வர வர எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் வந்து ஷாக் கொடுத்தீங்கன்னா இதுக்கே ஷாக் ஆயிட்டா இப்படி இன்னொரு ஷாக் இருக்கே. என்னமோ சொன்னீங்களே, சில்லறை கொடுக்காம சிபாரிசு பண்ணாம வேலையே வாங்க முடியாதுன்னு. ஜஸ்ட் 2 questions. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இப்ப நான் டிடிடிசி கைட். இப்ப என்ன சொல்றீங்க? என் சொந்த கால ப்ளீஸ் கம். These are all Pallava arts. They all have different styles. This elephant is made by a single rock. Wow, marvelous. Beautiful. Wonderful. Namaste. Namaskar. Selva, you're disturbing. Let us go and see separately. Okay, you can see and enjoy. I'll be waiting here. Thank you. Look over. Protection பக்கவா. எக்ஸ்கியூஸ் மீ, செல்வாவை பார்க்கணும். நீங்க அவர் அப்பா பிஏ. செக் பண்ணி அனுப்பியா? செல்வா, செல்வா, அப்பாக்கு ஹார்ட் அட்டாக். எப்போ? ஜஸ்ட் 1 hour பேக். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவோம். Everything is normal. Don't worry. Take rest.
வந்துட்டல, இனி ஒண்ணு நடக்குது. கரெக்ட் அங்கிள். யார் நினைக்கிற மாதிரியும் எதுவும் நடக்காது. நாம கால்குலேட்டர்ல கணக்கு போட்டா கடவுள் கம்ப்யூட்டர்ல கணக்கு போடுறான். காமினி இங்க. உங்களை பார்க்கணும்னு யாருக்குமே தெரியாம கார்ல ஏறி வந்துட்டா. காலனில என்ன பிரச்சனையோ. சரி, நான் கொண்டு போய் விட்டுறேன். செல்வா, பாத்ரூம் போ. அங்கிள் பார்த்து ஸ்லிப் ஆடாதீங்க. மாட்டேன். அப்பா, நான் காமெடி கொண்டு போய் விட்டு வந்துடுறேன்ப்பா. சீக்கிரம். சரிப்பா.